மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். மருந்தில்லா மருத்துவம், அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, இதில் விஜய் பேசுகிறார், ஆதவ அர்ஜுன் பேசுகிறார். இவர்கள் பேசியது விவாதமாயிருக்கு. மன்னராட்சியை ஒழிப்பதற்கு கூட்டணி உருவாகணும் அப்படின்னு சொல்றாரு ஆதவ அர்ஜுன். இந்த நேற்று பேசின விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காருன்னு சொன்னா, அவர் இங்கிலாந்துல பேச வேண்டிய பேச்சு அங்கதான் மரபு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இங்க பேசுறாரு. ஒன்றும் புரியல. ஜனநாயக ரீதியான தேர்தல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் இங்க நடக்குது. இங்க மன்னராட்சின்னு சொல்றது யாரை சொல்றான்னு புரியல. அதை சொல்றது தெளிவா பேசணும். திமுக தான் அப்படின்னு சொல்லுங்க. திமுக மன்னராட்சி நடக்கல. ஜனநாயகத்துல ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்து கோ டு பீப்புள், மக்கள்கிட்ட போ, மக்கள் என்ன சொல்றாங்களோ அத நீ தெரிந்தாத நட, இதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தி தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஆதவ அர்ஜுனுடைய பேச்சுக்கு திருமாவளவன் அவர்களே கண்டனமே தெரிவித்திருக்கிறார். விளக்கம் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால ஆதவ அர்ஜுனை பொறுத்தளவில் தமிழக அரசியல் களத்தில் ஏதோ அவருடைய வியாபாரத்திற்காக அவர் செய்யக்கூடிய அந்த லாட்டரி வியாபாரத்தை பகிரங்கமா தமிழகத்துல கொண்டு வரணுன்றதுக்காக கோடாடு கோடி பணத்தை கையில் வைத்துக் கொண்டு யாராவது அரசியல்ல கொலைப்படுறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள புகுந்து கொண்டு இந்த மாதிரி தவறான திசை திருப்புகிறார் என்பதுதான் மக்களுடைய தெளிவான பார்வை. அதனால அவர் பேச்சுல குழப்பமும், அவருடைய பேச்சுல ஒரு நிதானம் இல்லாம, அதே நேரத்துல தேவையில்லாத கருத்துக்களை, சமாச்சாரமே இல்லாத கருத்துக்களை, ஒரு பொருள் வேணும். ஒரு விழாவுக்கு போனா அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இன்றைக்கு பெரிய கேடு வந்திருக்கிறது. ஜனநாயகத்துல நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சியால் மிகப்பெரிய கேடு. அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தையே தூளாக்குகின்ற அடிப்படையில் அவருடைய நடவடிக்கைகள், பாஜகவுடைய ஆட்சி நடவடிக்கை இருக்கு. அதை பத்தி பேசணும். உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கக்கூடிய மசூதிகள்ல புகுந்து இன்றைக்கு எல்லாம் இந்து கடவுள் இருந்ததாக சொல்லி மிகப்பெரிய வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி பேசணும். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எதிர்காலத்துல பாஜக பாதுகாப்பதற்கான வழி என்ன, மக்களை திரட்டுவது என்ன, அதை பேசணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான அனைத்து காரியங்களையும் பாஜக ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விடுத்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக, மக்களுக்காக அன்றாடம் பணியாற்றி வருகின்ற இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல வேண்டும், எதிராக ஒரு அணியை திரட்ட வேண்டும் என்று பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். பணத்தை வைத்துக் கொண்டு, கோடான கோடி பணத்தை வைத்துக் கொண்டு ஆதவ அர்ஜுனா என்கின்ற ஒரு புதிய பணக்கார மனிதர் தமிழக அரசியல் களத்திலே நடமாடுகிறார் என்பதுதான் மக்களுடைய கணிப்பு. ஒரு பொது தொகுதியில தலித்தை நிறுத்த முடியல, அந்த அளவுக்கு இங்க இருக்கு. வட இந்தியால எங்கேயாவது முழுமையா தலித்தை நிறுத்தி பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்காங்களா? இந்திய ஜனநாயகத்துல தலித்துகளுக்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கங்கள் தான். இங்கே ஒரு அம்பேத்கராக முழுமையாக செயல்பட்டவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. திராவிட இயக்கங்களுக்கு ஒரு காலத்துல பேரே சேரி கட்சிகள் தான். இந்த கட்சிகளுக்கு பேரே சேரி கட்சிகள் தான். இந்த கட்சிகள் தான் சேரிகளில் புகுந்து இங்கே தன்மானமுள்ள மனிதர்களாக, படிப்பறிவுள்ள மனிதராக மாற்றிய இயக்கம் தமிழகத்திலே திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டு. அதனால திராவிட இயக்கத்தை பொறுத்த அளவில் தலித்து சகோதரர்களை தனியாக பார்க்கவில்லை. அவர்கள் திராவிட சகோதரர்கள். தந்தை பெரியார் சொன்ன மாதிரி அவர்கள் ஆதி திராவிடர் அல்ல. ஆதி என்ற எழுத்து மாற்றப்பட்டு திராவிடர் என்றைக்கு ஆகிறார்களோ அதுவரை போராடுவோம் என்று சொன்னார். அதனால திராவிட இயக்கம் சாதித்த சாதனை, தமிழகத்திலே திராவிட இயக்கம் தலித்து சகோதரர்களுக்கு ஆட்சியிலையும் திராவிட இயக்கத்துடைய கட்சியிலையும் அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் இந்தியாவிலே எந்த கட்சியிலும் இல்லை. கட்சியில துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியே ஒரு தலித்து சகோதரர்களுக்கு தான். அது மட்டுமல்ல, கிளைக்கழகத்திலிருந்து அவங்க போட்டிட்டு வர முடியாது. இந்த மாதிரி இன்னும் சமூகத்துல ஒரு தாராளமான சிந்தனை வளரல. அதனால அவர்களுக்கு கூடுதலாக துணை செயலாளர் பதவி, கிளைக்கழகத்திலிருந்து
தலைமை கழக உரை கொடுத்து அவர்களை அலங்கரிப்பது திராவிட இயக்கம் தான். இன்னும் சொல்லணும், தஞ்சாவூர்ல மிகப்பெரிய பண்ணையார்களும் மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளும் ஆதிக்க ஜாதி இருந்தக்கூடிய இடத்துலதான் தாலை மு கருணாநிதியை திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் கொண்டு வந்துச்சு. அதனால திராவிட இயக்கங்களை போற போக்குல குறை சொல்லிட்டு போற அளவுக்கு எல்லாம் முடியாது. தலித்துகளுக்கு அனைத்து சலுகைகளையும் அவர்கள் கல்வி உரிமை, இன்னும் சொல்ல வேண்டும், 100 ஆண்டு காண்ட நம்முடைய உயர் நீதிமன்றத்திற்கு நம்முடைய வரதராஜன் அவர்களை நீதிபதி ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான், தலைவர் கலைஞர் தான். ஆனா திராவிட இயக்கத்துடைய சாதனை என்பது இன்னும் மக்கள் மத்தியில தலித்து வேற அல்ல, அவர்களுடைய சகோதரர்கள் தான் என்பதை மக்கள் மத்தியிலே தொடர்ந்து பிரச்சாரத்தை எடுத்து செய்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம். ஆனா திராவிட இயக்கம் தான் இங்க அனைவருக்கும் பாதுகாப்பா இருக்கு. ஆனா ஆதவர்ச்சனா போற போக்குல இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு போறாரு. இந்தியாவில வேற எங்க பாஜக அப்படி மாதிரி பொது தொழில கொண்டு வந்திருக்கு? அதனால திராவிட இயக்கம் எதிர்காலத்துல கொண்டு வரும், தனித்த முதலமைச்சரா கூட ஆக்குவோம். அதுக்கான காலச்சூழல் வளரணும், மக்கள் மத்தியிலும் மக்கள் எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பணிகளை தொடர்ந்து 100 ஆண்டுகளாக திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், எல்லா இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் பாடுபட்டு வருகிறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விஜய் தான் முதல் குரலாக ஒலித்திருக்கிறார். அவரை சுத்தி 2000 கோடி அளவுக்கு வர்த்தகம் இருக்கு, அதை விட்டுட்டு வந்திருக்கிறார். எங்க பார்வையில எப்படி இருக்குன்னு கேட்டா, 50 வயது தாண்டி விட்டது, அரசியலில் வந்தாதான் பிழைக்க முடியும், இருக்கிற பணத்தை பாதுகாக்க முடியும். பாஜக பல பேரை தமிழகத்துல பல வேடமணி வைத்து இறக்குமதி செஞ்சிருக்கு. அதுல சீமான் ஒருத்தர் இறக்குமதி செஞ்சு தமிழ் தேசிய என்ற பேர்ல இறக்குமதி செஞ்சிச்சு. இப்பதான் அவர் குட்டுநட்டு உடஞ்சி போயிருக்கு. 2011 வந்தாரு, 2024 தான் சீமானுடைய தம்பிமார்கள்லாம் இவர் பிஜேபியால் இறக்கி விடப்பட்டவர் என்ற குட்டு இப்ப வெளிப்பட்டு போச்சு. அது மாதிரி பல பேரை இறக்குமதி பண்ணும். அதுல இப்ப எங்க பார்வையில விஜய பாஜக இறக்குமதி பண்ணிருக்கு. சீமான தமிழ் தேசியம் என்ற பொருள் இறக்குமதி பண்ணுச்சு. இப்ப விஜய நீ திராவிடமும் தமிழ் தேசியம் சொல்லி உள்ள இறங்கு அப்படி இறங்கி இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் நேற்று அவருடைய பேச்சுல கூட போற போக்குல மணிப்பூர் விவகாரத்தை எந்த அரசுன்னு சொல்லாம மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம் நடக்கு. ஏன் மணிப்பூருக்கு அடுத்து இப்ப உத்தரப்பிரதேசத்துல மசூதி பள்ளிவாசல்ல ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். ஏறி இறங்கி இந்த இடம் பூரா எப்படி ராமர் கோயில் ராமருங்கதான் பிறந்தான்னு சொல்லி பாபர் மசூதி இடிச்சாங்களோ, அது மாதிரி இப்ப உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் ஆட்சியில நம்முடைய யோகி ஆட்சியில ஒன்றிய அரசுடைய ஆதரவோட முழுக்க முழுக்க அங்கே வன்முறை தாண்டவம் ஆடுது. இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்ல புகுந்து இங்கதான் அந்த சாமி பிறந்துச்சு, இங்கதான் இவர் பிறந்தாருன்னு சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எதிர்த்து பேசாம வேங்க வயல் பிரச்சனையே பேசுறாரு. இவர் வேங்க வயல் பிரச்சனைக்கு என்னைக்காவது குரல் கொடுத்திருக்காரா? அம்பேத்கருடைய நினைவு நாள இந்த ஆண்டத்தோட என்னைக்காவது கொண்டாடி இருக்காரா? போன ஆண்டு அம்பேத்கர் நினைவு நாளுக்கு விஜய் எந்த நெடியோட இருந்தாரு, எங்க உல்லாசமா இருந்தாரு? இப்ப புதுசா பாஜக இறக்கி விடப்பட்டு பல்லாயிரம் கோடி வருமான வரை ஏய்ப்பு செய்து அந்த சினிமாவில் சம்பாதித்த பணத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக ஒன்றிய அரசுக்கு பணிந்து இன்றைக்கு இந்த அம்பேத்கர் விழா நடத்துறாரு. சென்ற ஆண்டு நடத்துறாரா? அம்பேத்கரை பத்தி பேசினாரா? இல்ல இதுதான் அவர் சொல்றாரு. நாள்தோறும் நடக்கிற இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ட்வீட் போடுறது, இந்த அறிக்கை வெளியிடுறது சம்பிரதாயத்துக்கு செய்யறாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இவர் என்ன செய்வாரா? என்ன செய்யறது, நாமளும் அந்த சம்பிரதாயத்தை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாரு. இல்ல இவரே முதலமைச்சர் வர்றாருன்னு வைங்க, நாளைக்கு வரப்போறது இல்ல. அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பேன், இவர் எந்த காலத்திலும் வர முடியாது. ஆனா இவரே வந்தாலும் இவர் ட்வீட் போட மாட்டாரா? இப்ப ட்வீட் போடாம தான் அரசியல் பண்றாரா? புகைப்படம் எடுக்காம அரசியல் பண்றாரா? புகைப்படமும் உடைய டுவிட்டும் முகந்தான திரைப்படத்தை வைத்து அதான வெளிச்சமே. உங்களுக்கு அரிதாரம் பூசி வெளியே வந்துதானே வெளிச்சமே அவருக்கு. ஒரு முதலமைச்சர் வெள்ள நிவாரண பணியை பார்க்க போற புகைப்படம் வரத்தான் செய்யும். நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆனா பத்திரிகையாளர் யார்ட்டையும் முகத்தை காட்ட மாட்டாரா? இதை சம்பிரதாயம் எப்படி சொல்ல முடியும்? ஆனா இத கூட மக்களுக்காக பேசுகிற ஒரு விஜய், பல படங்கள்ல வீரவசனம் பேசின விஜய் நேற்று பார்த்தா இத கூட எழுதி வச்சுதான் பேச முடியுது. இவர் தான் நாட்டுக்கு நாளைக்கு பாடுபட போறாரு. சமத்துவம், சமுதாயம் அமைப்பேன் இந்த வார்த்தையை கூட உள்ளார்ந்து இதயபூர்வமா சொல்ல தெரியல. இத பேப்பர்ல எழுதி வச்சு அதை 4 தடவை படிச்சு நீங்க பார்த்தா தெரியும். இத கூட மக்களுக்காக பாடுபட போகிற வார்த்தையை கூட
உங்களால் இதயபூர்வமா உங்க இதயத்திலிருந்து வரல, அதை கூட எழுதி வச்சு சம்பிரதாயமா படிக்கிறீங்க. நீங்க வந்து சம்பிரதாயத்தை பத்தி பேசலாமா? மக்கள்கிட்ட எடுபடாது அவருடைய கருத்து. இந்த திமுக கூட்டணியினர் வந்து சொல்றாங்க, திமுகன்னு சொல்லல, இருமாப்புடன் 200 தொகுதியில வெல்வோம் அப்படின்னு எகத்தால முழக்கம் பண்றாங்க. அது நடக்காது, மைனஸ் தான் ஆகும் அப்படிங்கிறார். 200 தொகுதி திமுக அவர் சொல்ல, திமுக தான் சொல்லுது 2024 திமுக தான் வரும் 200 தொகுதிங்க. அதனால எந்த மாற்றம் இல்ல. களப்பணி அவங்க ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கான ஆட்சியில மக்களுக்கான திட்டங்களை நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக, குறிப்பாக பெண்களுக்கு, நலிந்தவர்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருது. அதனால தைரியமா அவங்க சொல்றாங்க 200 தொகுதியை வெற்றி பெறுவோம், திமுக சரித்திரம் படைக்கும் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சி நம்பி அப்படின்றாரு. இவரே இப்ப வந்து எதுக்கு தூவம் போடுறாரு? திருமாவளவனுக்கு எதுக்கு தூவம் போடுறீங்க? நீங்க தனிச்சு நிப்பன்னு சொல்லுன்னா திரும்ப எண்ணமெல்லாம் அங்கதான் இருக்கும். அதுதான் கேட்க வந்தேன். இப்ப அதான் அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்குங்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த அம்பேத்கர் விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவருடைய மனது பூரா இங்கே தான் இருக்குது, இனிமேல் நம்மளோட தான் அவர் மனசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் திருமாவளவன் எனக்கு அந்த மாதிரி, இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எதை புரிந்து கொள்வது? திருமாவர்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்றதை அவர் தண்ணியில விளக்கம் கொடுத்துட்டாரு. சம்பந்தப்பட்டவர் தண்ணியில விளக்கம் கொடுத்துட்டாரு. மீடியா வெளிச்சத்திற்காக இவருக்கு ஒரு புகழ் திருமா மூலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விஜய் ஒரு பொய்யான கருத்தை சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பொறுத்தளவில் திருமாவை அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அதே போன்று திருமா அவர்கள் எந்த அழுத்தத்தை கண்டும் எந்த பிரஷரை கண்டும் அஞ்சாதவர். இதான் அரசியல் களத்தில் நிதர்சனமான உண்மை. திருமா அவர்களை பொறுத்தவரை யாரும் அடக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது, பணியவும் மாட்டார். பணிய மறுப்பார். அடங்க மறு, அத்து மீறு. அதான் திருமாவுடைய அரசியல் தாரக மந்திரமே. அடங்க மறு, அத்து மீறு. அவர் எப்படி அடக்க முடியும்? அதனால திருமா வெளியே வந்தாரு. அரசியல் களத்துக்கு வந்ததே வந்து நான் அடங்க மறுப்பேன், அத்து மீறுவேன், அடிப்பேன், திரும்பி தாக்குவேன். அதான் திருமா. விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா? இதை சொல்ல தெரியுமா? திருமா எப்படி வந்தாரு களத்துக்கு? அவருக்கு திமுக பிரஷர் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, திமுகவுக்கு அவசியம் இல்லை. திமுக தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு மிகப்பெரிய நம்பர் 1 கட்சியா இருக்கு. திராவிட இயக்கத்துல அதிமுக ஒரு வலுவான கட்சியா இருந்தது. இன்றைக்கு அதிமுக பல்வேறு சிதறல்களாக இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. அப்ப திமுகவுக்கு கண்ணு கட்டிய தூரம் எதிரிகள் இல்லை. விஜய் வந்து ஒரு 7% ஓட்டு யார் ஓட்டை வாங்குவாருன்னு கேட்டா ரசிகர்கள் ஓட்டு ஒரு 3%. சீமான் ஓட்டு அங்க போயிடும். திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு பிடிக்காதவன் தமிழகத்துல ஒரு 3% பேர் இருப்பான். எப்பயுமே அவன் போடுவான். இதை தவிர அவர் இந்த களத்தால் வெற்றி பெற முடிய போறது இல்ல. இவர் கூட்டணி திமுக கவலைப்படுறாரு. இவர் அதுக்கு கூட்டணிக்கு இப்பயே திருமாவை இழுக்கிறாரு. திருமாவே இல்லைன்ட்டார்ல. யதார்த்தமான உண்மையை சொல்லி திரும்ப யாராவது பணி வைக்க முடியுமா? அதான் தொடர்ந்து அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல கூட்டணிக்கு வந்து உடையிற வகையில் கூட்டணிக்கு ஒற்றுமைக்கு எதிராக இப்படி தொடர்ந்து ஆதவ் பேசிட்டு வராரு. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் அவர் எடுக்கல. கேட்டால் அது அவருடைய கருத்து அது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல. திருமாவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு கருத்திற்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற கருத்துக்கும் இதே விளக்கத்தை கொடுத்தார். நாங்கள் கூப்பிட்டு கண்டிப்போம், நாங்கள் கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் வந்து இன்றைக்கும் நேற்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து அவருடைய தனி கருத்துன்னு சொல்றாரு. ஆதவ அர்ஜுனா என்பவர் மாட்டின் மருமகன், லாட்டரி வியாபாரி, தொழிலதிபர் சொன்ன கருத்து வேறு. அதுல நாங்க பேச விரும்பல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்து என்று திருமா அவர்கள் சொல்லுவதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல திருமா அவர்கள் அரசியலில் அடிபட்டு மிதிபட்டு ஒரு அடக்கப்பட்ட புண்மை தலை அறிந்த மக்களுடைய உரிமை கீதமாக வெளியில் வந்தவர் அரசியல் களத்துக்கு. அதனால ஆதவ அர்ஜுனா என்பவர் மீது மக்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புகுந்து கொண்டு அங்கே குழப்பத்தை விளைவிக்கிறார். பணம் ஒன்றுதை ஆயுதமாக வைத்துக் கொண்டு
அவர் குழப்ப விளைவிக்கிறார் என்பதுதான் அனைவருடைய கருத்து. இந்த கருத்தை திருமாவர்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்ய வேண்டும். நடவடிக்கை எடுப்பேன் என்று காலம் தாழ்த்துவது விடுதலை சிறுத்தையுடைய எதிர்கால அரசியல் நன்மைக்கு உதவாது என்பது திருமாவர்கள் மீது விருப்பமும் ஒரு அன்பும் வைத்திருக்கிற காரணத்தால் உரிமையோடு இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, உரிய நடவடிக்கை என்பது தேவை. அவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இல்லாமல் நான் ஒரு மாற்றின் மருமகன், நான் ஒரு தொழிலதிபர் என்ற அடிப்படையில் நாட்டின் நலன் கருதி இந்த அறிக்கையை சொல்லுங்க அவர் சொல்லுங்க எதிர்காலத்துல. அதை விட்டு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்து கொண்டு அவர் கூட்டணி தர்மத்துக்கு எதிராக கூட்டணியில் குழப்ப வைக்கின்ற உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ எங்களை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்களோ பெரியார் சிந்தனையாளர்களோ நாங்கள் திருமா மீது எந்த அளவும் முனையளவு கூட சந்தேகப்பட விரும்ப மாட்டோம். சந்தேகத்துக்கு இடமில்லாத மனிதர், நம்பிக்கைக்குரியவர், இந்த நாட்டின் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் பற்றும் பாசமும் கொண்டவர், திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்று விரும்புகிறவர், 2026 இந்த கூட்டணியில் நிச்சயமாக இருப்பேன் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர். அவர் ஆதவர்ஜுனா பேச்சுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களை போன்ற பார்வையாளருடைய கருத்தாகும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.